நம்ம பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு 2 டீஸ்பூன் நெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி இலை, அப்புறம் ஸ்டார் ஆனிஸ் மட்டும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு மீடியம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூடி பேஸ்ட்டு, 2 சின்ன தக்காளி, அப்புறம் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு வெஜிடபிள்ஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, அப்புறம் கொரியாண்டர் பவுடர் 1.5 டீஸ்பூனு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூனு, அப்புறம் பிரியாணி மசாலா வந்து 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான். 1/2 கப் மட்டும் கர்டு ஊற்றிட்டு நல்லா வதக்கிடணும். நான் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 கப் அரிசிக்கு 2.5 கப்பு, அப்படின்னா 1 கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருந்தேன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு விசில் இல்லைன்னா 6 to 8 நிமிஷத்துக்குள்ளே அமர்த்திடணும். 1/2 அன் ஹவர் வரைக்கும் டச் பண்ணக்கூடாது. அந்த கேப்பில் வந்து நான் முந்திரியும் ப்ரெட்டையும் வந்து கீயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிரிஞ்சி எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூவையும் ப்ரெட் பீசஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரைஸ் உடஞ்சிராமல் மேலாப்பில் அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்களே எனக்கு சொல்லுவீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய்.